ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது காலையிலே மொட்டைக்காடு தேசம் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கு ஒரு சண்டே சொல்ல போச்சு. அது ஒன்று சரிக்கா, அது கொஞ்சம் ஃபன்னாக தான் போகும். அடுத்தபடி வேறு என்ன வரப்போகுதுன்னா, அடுத்த ஒரு டாஸ்க்கு. அப்புறம் என்ன, எவிக்ஷனுக்காக எல்லோரும் உட்கார வச்சு கடைசியில் வந்துட்டு நான் தான் நேற்றே சொன்னேன்ல, நோ எவிக்ஷன். நிறைய பேர் வந்து எவிக்ஷன் இருக்குன்னுலாம் போட்டிருந்தீங்க. இருக்கிற மாதிரியே வச்சு கடைசியில் வந்து நோ எவிக்ஷன் அந்த போர்டை தான் காமிக்க போகிறாங்க போல இருக்குது. எவிக்ஷனே இல்லைன்றது தான் இப்போதைக்கு தகவல். ஸோ இன்னையோட எபிசோட் போரு ஆனால் அதில் ஒரு ஜோரு மாதிரி ஆறுதுறையோட ரீஎன்ட்ரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் வருது. இதில் நிறைய சம்பவங்களும் வரப்போது, அதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோட்டில் வந்துட்டு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீட்டிப்பு துண்டிப்பு இந்த டாஸ்கோட விஷயங்கள் என்ன, நான் யாரோட உறவை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள் நீட்டிக்குன்னு நினைக்கிறேன், யாரோட உறவை இதுக்கப்புறம் துண்டிக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இதில் விஜய் பார்வதி கமருதீனை வந்து துண்டிக்கணும்னு சொன்னாங்கன்னா சம மாதம் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு விஜய் பார்வதிக்கு தேவையான முக்கிய விஷயமே துண்டிக்கிறது தான். இவங்க தனியாக அவங்களோட கேமை ப்ளே பண்ண நல்லா இருக்காங்க. எப்போ கமருதீனை சேராங்க அப்போ அவங்களுக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வெளியில் வருது. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு 2 வருதுன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ரம்யா கொடுக்குறத பார்க்கும்போது நம்மளுக்கு ஷாக் ஆகுது. ரம்யா ரைட், எனக்கு தெரியும் எப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அலாரம் போன வாரம் கொடுத்துருப்பார் விஜய் சேதுபதி, வார்னிங் கொடுக்குறேன், உங்களுக்கு ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. உடனே ஜம்ப் வச்சாங்க. ஃபுல்லாக விஜய் பார்வதி கூட தான் இருக்காங்க. அது அன்பு கேங்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அன்பு கேங்கை பற்றி ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் வச்சு செஞ்சுட்டே இருந்தார் நம்ம விஜய் சேதுபதி. அதனால் ரம்யா ஓகே அப்போ நம்ம வெளியே வந்துடலான்றது. இப்போ வந்துட்டு அந்த நீட்டிக்கணும்னு சொன்ன அந்த பேண்டை கட்டணுன்னு சபரி பார்க்குறீங்க. அப்போ எனக்கு அத்தனையும் நடிப்பா, உனக்காக அன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தனே, இந்த அண்ணனை மறந்துட்டியாமான்ற மாதிரி அவர் பார்க்குறாப்புல. அடுத்தது வந்து விஜய் பார்வதிக்கு இன்னொருத்தர் வந்து ஷாக்கிங்காக கொடுக்குறாரு. யாருன்னா விக்ரம். மகனே நீ யார், உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியுன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். விஜய் பார்வதி வீட்டை விட்டு போகணும், போகும்போது நாங்களாம் எப்படிலாம் வந்து திங்க் பண்ணோம், எப்படிலாம் நடிக்கணும், நீங்கள் அப்படி பண்ணுங்கள், நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு இவ்வளோ இதையும் பேசிட்டு இதில் நீட்டிக்கணும். நீங்கள் போடுற சோப்பை நாங்கள் வந்துட்டு நம்பி இங்கே நுர தள்ளிடும். என்ன நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னமா நடிக்கிறாங்க பாருங்க. இதை தான் நான் சொன்னேன், விக்ரம் பயங்கரமான மோசமான ஒரு ஆள். டபுள் கேம் விளாண்டுட்டுருக்காரு. விஜய் பார்வதி முன்னாடி சிரிச்சு பேசி அந்த பொண்ணை ஒரு மாதிரி அப்படியே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களும், பின்னாடி வந்து ரொம்ப கேவலமாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இது எங்கே போய் முடிய போதில் இதை வந்து விஜய் பார்வதி நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்றதான் இங்கே ஒரு விஷயம். அதையும் என்னென்னா நீட்டிக்கணும்னு அந்த பச்சை கலர் பேண்டை போட்டுட்டு இது இப்படியே இருக்கணும், நாங்கள் தப்பி தவறி கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடக்கூடாது. அட்டோட்டோட்டோட்டோ ஜன்னா நடிப்படா சாமி, நீங்கள் வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக டைரக்டர் மட்டும் இல்லை பெரிய ஹீரோவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா துண்டிக்கணும். விஜய் பார்வதி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. உங்களுக்கே தெரியும் அந்த பொண்ணோட ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான், மைனஸாக அதுதான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அடிக்கிறது. சரிங்களா, எனக்கு இன்னுமே ஞாபகத்தில் இருக்குது. ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க அன்றைக்கி. அங்கே கனியை வந்து கலாச்சிருப்பாங்க. சாரி கேளுங்க, ராஜமாதா சொல்கிறதுக்கு சாரி கேளுங்க அப்படின்னு இருப்பாங்க. இந்த ராஜமாதா வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பாங்க. கடைசியில் ராஜமாதான்றது அவங்களுக்கு சிரிப்பு வர அளவுக்கு ஆகிப்போச்சு. சரி ஓகே, இப்போ துண்டிக்கணுன்றதை வந்து எஃப்ஜே குத்துறாங்க. சரிங்களா, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, அதை கட் பண்ணி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரஜனை வச்சு செய்கிறாரு. பிரஜன் என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் சாண்ட்ராவை துண்டிக்கணும்னு நினைக்கிறேன். இதே மக்களே தயவு செஞ்சு நம்பிடாதீங்க, விஜய் சேதுபதி சொல்கிறார் அவர் வந்துட்டு சாண்ட்ராவை துண்டிக்கணுமா. இல்லை சார், அவங்களோட இருக்கிற கேமை நான் துண்டிக்கணும்னு நினச்சா, ஐயோ பிக் பாஸ் முடிஞ்சா வீட்டுக்கு போல எனக்கு அடிவளுக்கு ஏங்க இது மாதிரிலாம் மாட்டி விட்றீங்கன்ற மாதிரி அவர் பதறார். கேமை மட்டும் தான் சார், கேம் மட்டும் தான் சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ஃபன்னான கேம் தானா, பெருசாக இம்பாக்டில் இருக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கமருதீனும் விஜய் பார்வதியும் சொல்லிக்கிட்டா நல்லாயிருக்கும், அரோராவும் கமருதீனும் சொல்லிக்கிட்டா நல்லாயிருக்கும். மற்றபடி எதுவுமே நல்லா இருக்காது. அன்புகங்குள்ளேயே யாராவது மாறி சொல்லிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறது முட்டாள்தனம், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் சர்க்காசிக்காக ஒரு சில விஷயங்கள் அப்படியே வந்து புகழ்கிற மாதிரி, ஆனால் வந்து கலாய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் நடக்கும். அதை வந்து பெரும்பான்மை விக்ரம் பண்ணுறது தான் நல்லா பச்சையாக தெரியுது. மற்றபடி வழக்கம் போல் வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் டாஸ்கில் நடந்துச்சுல, அதுதான் இப்போயும் நடக்க போகுது. சரிங்களா, என்ன ஒன்று இப்போ வந்து விஜய் பார்வதியை நீடிக்கணும்னு சொல்கிற இவர் ஏன் வந்து அன்றைக்கி வந்து விஜய் பார்வதிக்கு ஐஸ்கிரீம் கொடுக்காமல் சுபிக்ஷா கொடுத்தாரு. நோட் பண்ணுங்கள் மக்களே, இதுதான் விக்கல் சிக்கிரமை வந்து நீங்கள் சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது. பயங்கரமான ஒரு கேம் விளாண்டுருக்காரு. அதாவது நேரடியாக தாக்காமல் அது ஒரு மாதிரி ஒரு கேம் பண்ணிகிட்ருக்காரு. அது ரொம்ப தவறான ஒரு கேமு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது எனக்கு வந்து நம்ம தளபதி சொன்ன டயலாக் தான், உன் நம்பிக்கை உன் திறமை மேலே நம்பிக்கை இல்லாமல் தம்பா தூண்டு பிளேடு மேலே நம்பிக்கை வச்சா பார்த்தியா,
அதாண்டா உன் தோல்விக்கு காரணன்ற மாதிரி இருக்குது விக்கல் சுக்கிரமோட விஷயங்கள். சரி, இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.